பேசும் புத்தகம் நேயர்களுக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த அன்பு வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நற்றமிழர், வளர்க தமிழ், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரதி பிறந்த மாதத்தில் அவர் பிறந்த தினத்தை பக்தியோடு நினைவுகூரும் விதத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி வெளிவந்த புத்தகத்தை வாசிப்புக்கு எடுத்து மகிழ்கிறேன். நன்றி. எத்தனையோ வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களை படித்திருக்கிறோம். ஒருவருடைய வாழ்க்கை வரலாற்றை உள்வாங்கிக் கொண்டு எழுதுவது ஒரு சிறப்பு. வாழ்க்கை வரலாற்றை கவிதை வடிவில் எழுதுவது என்பது மேலும் ஒரு சிறப்பு. வரலாற்றுக்குரியவர் கவிஞராக, மகா கவிஞராக இருக்கும் பட்சத்தில் அதை உரைநடையில் எழுதினால் உலகம் ஏற்குமா? அதை சரியாக புரிந்து கொண்டதனால் நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து 1982 சாவி வார இதழில் ஒரு காவியத் தொடராக வாரம் எழுதிய தொகுப்பு தான் இந்த நூல் வடிவம். 1982 பாரதியாருடைய நூற்றாண்டு விழாவின் பொழுது அவருடைய புகழுக்கு மேலும் அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த தொகுப்பை திருமகள் நிலையம் வெளியிட்டு பெருமை சேர்த்திருக்கிறது. கம்பனுக்கு பிறகு மரபு கவிதைகளாலும் புது கவிதைகளாலும் வசன கவிதைகளாலும் தேசபக்தி பாடல்களாலும் தன் தாய் தமிழை கட்டுக்குள் வைத்திருந்து தன்னையும் தமிழையும் பெருமைப்படுத்த அற்புத கவிஞர் பாரதி. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், இது பாரதி சொன்னது. பாரதி வீட்டு வாசற்படியும் கவி பேசும், இது பாரதியை படித்தவர்கள் சொல்வது. இந்த கவிராஜன் கதை புத்தகத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து முன்னுரை எழுதார். 5 பக்கங்களில் ஒரு முன்னுரை. அந்த 5 பக்கங்கள்லேயுமே பாரதியை செதுக்கிறார். வரலாறே தொடங்கலை, வாழ்க்கை வரலாறு தொடங்குறதுக்கு முன்னாடி முன்னுரையிலேயே மகாகவியை செதுக்கிறார். தமிழில் எழுத்துக்கு சரிதம் உண்டு, எழுதியவனுக்கு சரிதம் உண்டோ? உண்டெனினும் அது எழுதப்பட்டதில்லை, சொல்லப்பட்டது. இன்னொரு சமூகம் அவலம் என்னன்னா, படைப்புக்கு தரப்பட்ட மரியாதை தமிழில் படைத்தவனுக்கு இல்லை. ஏன் இல்லையெனில் நிகழ்காலத்தோடு சமரசம் செய்து கொள்வது அவனுக்கு சாத்தியமில்லை. இன்னொன்று, ஒரு கவிஞனுக்கு ஏது தனியே சரித்திரம்? ஒரு கவிஞனுக்கு தனியே ஏது சரித்திரம்? ஒவ்வொரு கவிஞனுக்கும் வாழ்க்கை உண்டு, வரலாறு உண்டோ? உண்டு. எப்போதெனில் அவன் தான் வாழ்ந்த காலத்தின் ஜனங்களை, மொழியை, கலையை, கலாச்சாரத்தை தன் தோளிலேற்றி ஓர் அங்கலமாவது உயர்த்தியிருந்தால் அல்லது உயர்த்த எத்தனைத்திருந்தால் அது சாத்தியப்படும். பாரதி அப்படி ஒரு மகாகவி. எட்டயபுரத்தில் பிறந்து திருவல்லிக்கேணியில் செத்துப்போனான் என்பது அவனது வாழ்க்கை. மனிதனாய் பிறந்து மனிதனாய் வளர்ந்து மானுடத்தை உயர்த்தும் பணியில் மரித்து போனான் என்பது அவன் வரலாறு. விஞ்ஞான வெளிச்சத்தில் உலகம் விழித்து கொண்டிருக்கும் வேளையில் அவன் பெற்றெடுக்கப்பட்டான். விஞ்ஞானம் மனிதனை சிங்காரித்து கொண்டிருந்தது, மானுடத்தை மறந்து கொண்டிருந்தது. விஞ்ஞானம் மனிதனை சிங்காரித்து கொண்டிருந்தது, மானுடத்தை மறந்து கொண்டிருந்தது. மானுடத்தை பற்றி கவலைப்பட்ட விஞ்ஞானிகள் மறுத்தபோது ஞானிகள் கவலைப்பட்டார்கள். மானுடத்தை பற்றி கவலைப்பட விஞ்ஞானிகள் மறுத்தபோது ஞானிகள் கவலைப்பட்டார்கள். உலகந்தழுவிய மானிடத்திற்காய் தமிழ் மண்ணிலிருந்து கவலைப்பட்ட கவி பாரதி. எப்படி அதை பதிவு வைக்கிறார் பாருங்க. உலகம் தழுவிய மானிடத்திற்காய் நம் தமிழ் மண்ணிலிருந்து கவலைப்பட்ட கவி நம் மகாகவி பாரதி. இந்திய அரசியல் விடுதலை என்பது ஒரு வரலாற்று உச்சரித்து தீர வேண்டிய விஷயம். மானுட விடுதலை என்பதே மனிதகுலம் எய்த வேண்டிய லட்சியம். பாரதியின் எழுத்தெல்லாம் இந்த லட்சியத்தை நோக்கியே பயணப்படுகிறது. அதிலின் பாரதி எனும் நெருப்பு பழையதாகி விடுவதில்லை. தனது காலம், கலை, மொழி, வரலாறு இவற்றோடு உரிமை கலந்த உறவு கொண்டவனாய் தன்னை அவன் பிணித்து கொண்டிருக்கிறான். எனவே அவனது வரலாற்றின் நீளம் என்பது அவனது வயதை குறிக்கின்ற 39 வருஷம் அல்ல, சில நூற்றாண்டுகள். இதை எழுதி முடித்தது என்பது ஒரு தமிழ் தவம்.
இந்த புத்தகத்தை எழுதி முடித்தது ஒரு தமிழ் தவமா. வார்த்தை பாருங்க. பாரதி ஒரு பார்க்கடல் தான், எனக்கு தெரிந்ததோ அகத்திய தாகம், ஆதலால் அதனை முற்றும் பருக முயன்றேன். கடந்த ஈராண்டுகளாக பாரதியாரின் கையை பிடித்துக்கொண்டே உறங்கியிருக்கிறேன். அவன் கையை பிடித்துக்கொண்டே உலவி இருக்கிறேன். அவனது மரண இரவின் போது விடிவிளக்காயிருந்து விழித்திருக்கிறேன். பாரதியோடு சிரித்து, பாரதியோடு அழுது, பாரதியோடு பசித்து, பாரதியோடு புசித்து, என்னால் இறந்த காலத்திலும் வசித்து வர முடிந்தது. கவிதை போல் எழுதி கொண்டு தன்னை கவிஞன் என்று அழைக்கச் சொன்னவன் இல்லை அவன். அவன் கவிஞனாய் இருந்ததால் கவிதை எழுதியவன். எட்டயபுரத்தி மண்ணில் அவன் முதற்சீர் எழுதியது முதல் மரணம் அவனது உயிரின் கடைசி சொட்டினை உறிஞ்சும் வரைக்கும் அவன் மகா கவியாகவே இருந்தவன். அப்பப்பா, கவிராஜன் கதை ஒரு கலையெடுப்புக்கு கை கொடுக்கும். எவன் கவிஞன் என்றும் எது கவிதை என்றும் எடை போட்டு பார்க்க மகாகவி பாரதிதான் ஒரு சத்திய தராசு. எவன் கவிஞன் என்றும் எது கவிதை என்றும் எடை பார்க்க மகாகவி பாரதிதான் ஒரு சத்திய தராசு. அந்த மகாகவியின் எச்சங்கள் மானுடத்தையும் கவிதையையும் காப்பாற்றட்டும். இது முன்னுரையில் பொறித்திருக்கிற அற்புதமான வாசகங்கள். அடுத்து வரலாற்றுக்கு போவோம். முன்னுரையிலேயே தன் கவி வல்லமையை வெளிப்படுத்திய கவிஞர் பாரதியினுடைய வரலாற்றை துவங்கும் பொழுது பாரதியினுடைய பிறப்பிலிருந்து தொடங்குகிறார். அவருடைய அந்த பிறந்த நூற்றாண்டிலிருந்து பாரதி பிறந்தவுடன் அந்த சூழலில், அந்த காலகட்டத்தில் இருந்த சூழலை அவருடைய பிறந்த தருணத்தில் பதிய வைக்கிறார். பாரதி பிறந்த பிறகு தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய கனவை பாரதியின் மேல் திணிக்கும் பொழுது அதிலிருந்து தன்னை சுயம்புவாக எப்படி வெளியேறி தன்னுடைய தமிழ் தாகத்தை தனித்து கொள்வதற்கு இயற்கையோடு, இயற்கை வளங்களோடு எங்கெங்கெல்லாம் இளைப்பாரி தன்னுடைய அந்த தாகத்தை தீர்த்து கொண்டார் என்பதையும் பதிய வைத்து, அந்த தமிழ் தீ, அந்த இரகசிய தீ தனக்குள்ளே சுழன்று பீரிட்டு பிரகாசித்து தன்னை வளர்த்து கொள்வதற்கும் தமிழின் மீது தன்னை ஆட்கொள்வதற்கும் எந்தெந்த சூழல்கள் தனக்கு உதவியாக இருந்தது என்பதை பதிவைப்பதற்கும், தன்னுடைய அந்த தமிழ் பற்று, தமிழ் ஆளுமை படிப்படியாக வளர்ந்து தன்னை சூழ்ந்திருந்தவர்களோடு போட்டியிட்டு தன்னை ஒரு கவிஞனாக பதிய வைப்பதற்கு என்னென்ன நிகழ்வுகளை அவர் நிகழ்த்தினார் என்பதை பதிய வைப்பதற்கு தன்னுடைய கவி வல்லமையால் கவிதையாக புனைகிறார். ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன், அந்த நூற்றாண்டு இருட்டின் கர்ப்பத்தில் இருந்ததாம். பாரதி பிறந்த நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டு இருட்டின் கர்ப்பத்தில் இருந்தது. காலம் கிழித்து போட்ட தேதிகளை சிரமப்பட்டு சேகரிக்கிறேன். இது வரலாற்றை எழுதுறதுக்கு காலம் கிழித்து போட்ட தேதிகளை சிரமப்பட்டு சேகரிக்கிறேன். அந்த நூற்றாண்டு இருட்டின் கர்ப்பத்தில் இருந்ததுன்னு சொல்லும்போது அந்த இருட்டு சூரியோதத்தை சொப்பனம் கண்டு கொண்டிருந்ததாம். சூரியோதத்தை சொப்பனம் கண்டு கொண்டிருந்தது. ஒரு மழை மாதத்தில் எட்டயபுரத்தின் இளைத்த தெரு ஒன்றில் அந்த பிஞ்சு சூரியன் பிறந்தது. அன்று அதிசயம் நடந்ததாய் சரித்திரத்தின் காதுகளுக்கு தகவல் இல்லை. வான் நட்சத்திரம் எதற்கும் வால் முளைக்கவில்லை. தேவலோகத்தில் இலையுதிர் காலம் போலும் பூமழை எதுவும் பொழியவில்லை. பொருணையாற்று மணல் பொன்னாகிவிடவில்லை. அவன் கடவுளின் நகல் அல்லன், மனித மகன். அந்த தொட்டில் குயில் அழுதது. அது பாலுக்கு அழவில்லை, பாஷைக்கு அழுதது. அது சோற்றுக்கு அழவில்லை, சுதந்திரத்திற்கு அழுதது. கோடி கண்களின் சோகத்தை ஜோடி கண்களால் அழுதது. தாத்தாவின் பெயரை தனையனுக்கு இட்டார் தந்தை, சுப்பையா என்று. அவன் கண்களில் தனது கனவை தரிசித்தார். அவர் எந்திரங்களின் மந்திரவாதி, பாரதியின் தந்தை. ஆங்கிலம் அவரிடம் ஊதியமின்றி ஊழியம் செய்தது. மகனுக்கு கணிதத்தையும் ஆங்கிலத்தையும் கல்யாணம் செய்வித்து மேல்நாட்டு மருமகனாய் ஆக்கி பார்க்க அவருக்கு தீராத ஆசை. பிள்ளையோ கற்பனாதேவியின் கந்தர்வ புருஷனாயிருந்தான்.
கவிதை அவன் மனசுக்குள் ஒரு பூவனத்துக்கு நாற்றங்கால் போட்டிருந்தது. கணிதம் அந்த மறுக்கொழுந்துக்கு வேப்பங்கொழுந்தானது. தந்தை திணித்ததை கண்களின் வழியே கண்ணீராய் துப்பினான். அவனுக்குள்ளிருந்த அமுததாகம் திராவகத்தாலா தீரும்? தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த ஒரு உரையாடலை கவிதையா, அந்த பருவத்தில் உரையாடல் இல்லை, தன் கற்பனையில் பதிய வைக்கிறார். வா இப்படி. கால்கள் மட்டுமே கட்டளைக்கு கட்டுப்பட்டன. வந்தான். உட்கார். சப்தத்தின் உஷ்ணத்தில் காற்று கருகியது. உட்கார்ந்தான். எழுது கணக்கு. மனசு விரலுக்குள் இறங்க விரும்பவில்லை. தங்க உதடுகள் தந்தியடித்தன. கணக்கு எனக்கு பிணக்கு ஆமணக்கு. தந்தையின் புருவம் பாதி நெற்றி வரை பயணப்பட்டது. முகத்தில் கோபம் முகாமிட்டது. தன் கனவுகள் அவன் கண்களில் களைவதைக் கண்டார். எழு, போ, போய்விடு. சூரியன் சுருங்கியது. கதிரவனுக்குமா தேய்பிறை? ஐந்தில் வளைப்பதற்கு அது ஒன்றும் மூங்கில் என்று கற்பக மரம். பாரதிய சொல்றார், ஐந்தில் வளைப்பதற்கு அது ஒன்றும் மூங்கில் என்று கற்பக மரம். கட்டளை அவனை கட்டுப்படுத்தவில்லை. ஜீவநதியின் இடுப்பில் கயிறு கட்டினால் அது கட்டுப்படுமா? 5 வயதில் அது நடந்தது. இருதயத்தில் துருவேற்றிய இளைய சோகம். 5 வயதில் அது நடந்தது. இருதயத்தில் துருவேற்றிய இளைய சோகம். அவனது அன்னை மடி என்னும் முதல் தொட்டிலை மௌனமாய் திருடிக் கொண்டது மரணம். அம்மா என்று அவன் எழுத்து கூட்டி படித்தபோது எதிரில் அவள் இல்லை. தனிமை அவனை தத்தெடுத்தது. மௌனத்தின் அந்தப்புறத்தில் வார்த்தைகளை அடைகாத்தான். தாயின் இழப்பு, தந்தையின் கண்டிப்பு, சொல்லில் சிக்காத சோக தவிப்பு. அவன் அன்று கலங்கி உகுத்த கண்ணீர் துளிகள் அவனை கவிஞனாய் செதுக்கிய உளியல். அவன் அன்று கலங்கி உகுத்த கண்ணீர் துளிகள் அவனை கவிஞனாய் செதுக்கிய உளிகள். நம் கான சம்பந்தனுக்கு கண்ணீர்தான் ஞானப்பாலோ? கீழ்வானம் தனது கதவு திறக்கும் காலை பொழுதும், சூரிய சூடு தணிய வானம் சந்தனம் பூசிக்கொள்ளும் சாயங்காலமும், பூமி பச்சை குத்தி கொண்டிருக்கும் பசுஞ்சோலையும், மண்மாதாவின் இரத்த ஓட்டமான நதிகளும், கொடிகளுக்கு பிறந்த குழந்தைகளான பூக்களும் அந்த தாய்ப்பிள்ளைக்கு தாய்மடியாயின. நெஞ்சில் ஒரு தமிழ் தவிப்பு, ஒரு இரகசிய தணலின் தகிப்பு. அதற்கு பரிகாரங்கள் கோயில் பிரகாரங்கள். பிரகாரங்களின் தனிமையின் தாழ்வாரங்களில் அந்த குஞ்சு குயில் கூடி கட்டி கொண்டது. பிரகாரங்களின் தனிமையின் தாழ்வாரங்களில் அந்த குஞ்சு குயில் கூடு கட்டி கொண்டது. அவன் வாசனை தமிழ் வாசித்து வாசித்து வசப்படுத்தினான். வார்த்தைகளின் 10 விளையாட்டென்னும் சிந்து விளையாட்டு அவன் மனதில் பன்னீர் நதியாய் பரவியது. தாங்கள் முளைப்பதற்கு தக்க நிலம் என்று வார்த்தைகள் அவனுக்குள் வசிக்கத் தொடங்கின. அவன் கோயில் அனைத்தும் பள்ளி செய்தான். வகுப்பறைக்கு விரும்பிய போதெல்லாம் விடுமுறை விட்டான். முகத்தில் மொய்க்கும் மோகனக் கனவுகள், வர்ண நினைவுகள், கர்ப்பத்தில் புரளும் கற்பனைகள், இவை சுமந்து அந்த மண்டபத்தில் பிள்ளை கவிஞன் பிரவேசித்தான். அதுதான் அவன் நெஞ்சில் இரகசிய தீ வளர்த்த ராஜ மண்டபம். அதுதான் அவனை பாரதியாக்கிய பாட்டு மண்டபம். அரசருக்கும் ஐயருக்கும் ஒரு பழைய நட்பு பழுத்திருந்தது. சமஸ்தானத்தின் பந்திகளில் அவர் பங்கு கொள்ளலாம். அரண்மனைக்குள் அவர் எந்த இடத்திலும் எச்சில் துப்பலாம். தர்பாரில் ராஜ தமிழ் கேட்டு ரசிக்கலாம். அந்த சபையில் வெற்றிலை சாறு ஓட புலமை போர் திகழ்வதுண்டு. அங்கே நொண்டிச் சிந்து சடுகுடு விளையாடும். மடல்கள் காது மடல்களில் மணக்கும். சிலேடை என்னும் வார்த்தை தீ துகிலிருப்பு வழக்கமாய் நடக்கும். அது பசியப்பக்காரர்களின் பந்தி. அங்கு சுய பசியோடு போனவன் சுப்பையா ஒருவன்தான். சங்கீதம் பருகி வாழும் சாதக பட்சி போல் அங்கே சத்தம் பருகி அவன் தாகம் வளர்த்தான். அவன் நெஞ்சில் தமிழின் நெருப்பிருந்தது. ராஜசபையிலோ நெய்யிருந்தது. மனசுக்குள் ஒரு திராவக தன் கங்கை திரண்டது. அவன் பாடத் தொடங்கினான். புலவர்கள் தாம் பாடி வந்ததை பத்திரப்படுத்தினர். அவன் கேள்வி கேட்டான். சிலர் வெற்றிலையை துப்பி வருவதாக வெளியேறினர். புலவர்க்கெல்லாம் புல்லரித்தது. அவன் நாவுக்கு அவனை விட வயது அதிகம் போலும். இந்த முளை விதைக்குள்ளேயே வைரம் பாய்ந்து வந்து விட்டதோ?
கலைமகள் எழுதிய மனித புத்தகமாய் இவன். சுப்பையா, நீ பையன் அல்லன். பாரதி, பாரதி. புலவர்களின் கண்கள் ஆனந்தத்தின் நீச்சல் குளங்களாய் ஆயின. 11 வயதில் தமிழ் அவனுக்கு பாரதி என்று பட்டம் கட்டியது. அந்த புலவர்கள் எழுதிய நல்ல கவிதை பாரதி என்ற ஒரு வார்த்தை தான். பாரதி பட்டம் பெற்ற சுப்பையாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற விதம், அந்த இளம் பருவத்திலேயே அவருக்கு கல்யாணம் நடக்கிறது. அந்த கால வழக்கப்படி அந்த தருணத்தில் தன் தந்தையை இழக்கிற விதம், தந்தையை இழக்கிறாரு, தன் தந்தை இழந்து தனிமையாகிறாரு. அந்த தனிமை அதையெல்லாம் பதிய வைக்கிற மாதிரி கவிப்பேரரசு தன்னுடைய வல்லமையை கவிதையிலேயே நடனம் ஆடுறார். அதுக்கு தலைப்பு கந்தக அலையில் காகித கப்பல் அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு அவருடைய கவிதை நாட்டியத்தை பாருங்க. பிறப்பால் அவன் சம்பிரதாயங்களை ஊறியவன், பிறப்பால் அவன் சம்பிரதாயங்களில் ஊறியவன், பிறகுதான் அதை மீறியவன். பாரதிக்கு ஏற்பட்ட கல்யாணம், அந்த கல்யாணம் 7ம் 14ம் இணைந்த வைபவம். அவன் சூடும் மாலையை சுமக்கும் வயது கூட மணமகளுக்கு இல்லை. அவனோ கல்யாண பந்தலில் காவடி சிந்திசைத்தான். செல்லம்மாவுக்கு சிரிப்பு வந்ததாம். வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு அந்த சின்ன வானவில் சிவப்பாகி விட்டதாம். பாரதியின் மனைவி பேர் செல்லம்மா. செல்லம்மாவுக்கு சிரிப்பு வந்ததாம். வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு அந்த சின்ன வானவில் சிவப்பாகி விட்டதாம். கல்யாணம் வரைக்கும் அவன் இரகசிய கனவுகளின் ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். நடைமுறை வாழ்வின் கோடுகள் அவன் கால்களுக்கு குறுக்கே இல்லை. திருமணத்திற்கு மறு ஆண்டு அந்த பூவின் மேல் இடியொன்று இறங்கியது. ஆமாம், அவனது 2ஆம் தெய்வமும் இறந்து விட்டது. அவனது தொட்டிலை திருடிய மரணம் பிறகு தூக்கத்தையும் திருடிவிட்டது. அந்த மரணம் யமனின் வீட்டில் எழுதப்பட்டதன்று, ஏகாதிபத்தியத்தின் ஏட்டில் எழுதப்பட்டது. ஐயர் நிறுவிய எந்திரசாலையை ஏகாதிபத்தியம் மணல் வீடாயல்லவா மாற்றிவிட்டது. எந்திரங்களின் சப்தம் நின்றபோது அவர் இருதய சப்தமும் நின்று போனது. கண்ணீர் மட்டும் வடித்துவிட்டு கலைந்துவிட்ட சுற்றம், துக்கம் மட்டும் விசாரித்துவிட்டு விலகி கொண்ட ஜமீன், எல்லோரும் அழுததற்காய் தானும் அழுத மனைவி. பாரதி தனியனானான். கந்தகாலையில் காகித கப்பல், கந்தகாலையில் காகித கப்பலானான். இப்படி பாரதியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பிரித்து பிரித்து பகுத்து பகுத்து வரிசைப்படுத்தி ஒவ்வொரு பக்கத்திலும் தன்னுடைய கவி வல்லமையை வெளிப்படுத்தும் விதத்தில் மகாகவியின் வரலாற்றை எழுத வந்த கவிஞர் தன்னுடைய கவி வல்லமையையும் இங்கே பதிவு வைக்கிறார் என்பதை நாம் துளி அளவு கூட மறந்துவிடக்கூடாது. அதனுடைய தாக்கம்தான் தன்னுடைய கவிஞருடைய அனைத்து நிகழ்வுகளையும் பதிய வைத்த கவி பேரரசு பாரதியினுடைய இறுதி கால நிகழ்வுகளை ஒவ்வொன்றையும் சேகரித்து அதை ஒழுங்குபடுத்தி அந்த நிகழ்வுகளை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் அளவிற்கு தன்னுடைய எழுத்தால் தன்னுடைய வல்லமையை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். இறுதிக்கால நிகழ்வுகள் என்று சொல்லும் பொழுது இதை படிக்கின்றவர்கள் பாரதிக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள், அந்த துன்ப சூழல், அந்த துன்ப அதை படிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட உணர்வுகள், எனக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு அனைவருக்கும் நிச்சயம் ஏற்படும். அது ஆரம்பிக்கிறேன் பாருங்க. மகாகவியின் இறுதி ஊர்வலம். பொழுது கருப்பாக விடிந்தது. சூரியனின் மரணம் சொல்லிவிடப்பட்டது. இங்கே ஒன்று நினைவுபடுத்துகிறேன். இந்த வரலாற்று புத்தகத்தை தொடக்கத்திலேயே அவர் என்ன ஆரம்பித்தார்? அந்த நூற்றாண்டு இருட்டின் கர்ப்பத்தில் இருந்தது அப்படின்னு, இருட்டின் கர்ப்பத்தில் இருந்ததுன்னு ஆரம்பித்தவர் முடிக்கும் பொழுதும் பொழுது கருப்பாக விடிந்தது, சூரியனின் மரணம் சொல்லிவிடப்பட்டது, கூடிய நண்பர்கள் தாம் அழுத கண்ணீரார் பிறர் கண்ணீர் கழுவினர், ஒரு யுக எரிமலை எப்படி அணைந்தது, ஒரு ஞானக்கடல் எப்படி வற்றியது, புயலின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது, லட்சம் வார்த்தைகளுக்கு நாவு கொடுத்தவன் மௌனம் பேசிக்கொண்டு படுத்திருந்தானே, இந்த பிரபஞ்சத்தையே தன் உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்த்தவர் அன்று பாடையில் உள்ளங்கையில் படுத்திருந்தானே, இந்த பிரபஞ்சத்தையே தன் உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்த்தவன் அன்று பாடையின் உள்ளங்கையில் படுத்திருந்தானே, ஐயகோ நெருப்பை எரிக்க ஒரு மயானமா, கோழைக்கண்ணன்
லட்சுமண ஐயர், ஹரிஹர சர்மா, சுரேந்திரநாத் ஆர்யா, நெஞ்சு கனைத்து போன நெல்லையப்பர். 5 பேர் தான் அவருடைய ஊர்வலத்தில் அவருடைய சடலத்தை சுமந்து சென்றது. கோழைக்கண்ணன், லட்சுமண ஐயர், ஹரிஹர சர்மா, சுரேந்திரநாத் ஆர்யா, நெஞ்சு கனத்து போன நெல்லையப்பர். 5 பேர் நண்பர்கள். 5வரின் தோள்களும் சூரியனின் சடலத்தை சுமந்து போயின. இறுதி ஊர்வலத்தினரின் எண்ணிக்கை 20க்கும் குறைவாக இருந்ததுதாம் தோழர்களே. மகா கவிஞனுக்கு மரியாதை பார்த்தீரோ? அவன் உடம்பில் மைத்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே. இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா. உணரத் தெரியாத ஊமைகளின் பூமியடா. இனி மனிதர்கள் அல்ல, நாற்சந்தியெங்கும் நாம் நாய்களுக்கு சிலை வைப்போம். நன்றி கற்கட்டும் நம் தேசம். திருவல்லிக்கேணி மயானம் மகா கவிஞனின் உடல் சுமந்ததால் உயிர் பெற்றது. தூக்கிச் சென்றவர்கள் தோள்களின் சுமையை இறக்கி விட்டார்கள். துயரத்தின் சுமையை எரிப்பதற்கு முன் ஒரு சின்ன இரங்கல் கூட்டம். கிடப்பவனின் கீர்த்தியை சுரேந்திரநாத் ஆர்யா சொல்லி முடிக்கிறார். நெருப்பு மூட்டி ஹரிஹர சர்மா சிதையின் கனவை சிதைக்கிறார். எரிகிறது, எரிகிறது, பாவி நெருப்பு பற்றி எரிகிறது. 1000 கவிதைகளை உச்சரித்த உதடுகளை, ஞான வெளிச்சம் வீசும் நல்ல விழிகளை, காற்றை கிழித்து விண்ணை சாடிய வீரக் கைகளை, பாரதத்தை அளந்த பாதங்களை, ரத்தம் வற்றினாலும் கற்பனை வற்றாத இருதயத்தை தேடி தேடி தின்றன தீயின் நாவுகள். விழியோரங்களில் இரத்தத்தின் கணத்தில் கண்ணீர் கசிகிறது. ஆனால் என் தோழர்களே, சராசரி மனிதனை மரணம் மறிக்க வைக்கிறது, கவிஞனை அதுதான் பிரசவிக்கிறது. இதுதான் அந்த இறுதி ஊர்வல காட்சியை தன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவது போல் ஒரு மகாகவியின் இறுதி ஊர்வலம் என்று ஒரு தலைப்பிட்டு இது எழுதி முடிக்கிறார். கவிஞர்களுக்கெல்லாம் ராஜாவாக திகழ்ந்த மகாகவி பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு கவிதை நூலாக வடித்து அதற்கு கவிராஜன் கதை என்ற தலைப்பிட்டு வைரமுத்து எழுதிய இந்த கவிதை நூல் வாசித்து முடிக்கும் பொழுது வாசித்தவர்களின் விழிகளில் கண்ணீர் வடியும் அந்த தருணத்தில் கவி பேரரசு அனைவர் மனங்களிலும் வென்று நிற்கிறார். இந்த கவிராஜன் கதையின் மூலம் மகாகவியை வெளிப்படுத்தியும் விதத்தில் அதே நேரம் தன்னுடைய கவி ஆளுமையையும் வைரமுத்து பதித்திருக்கிறார் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கவிராஜன் கவிதை புத்தகம் அனைவரும் வாசித்து பாரதியின் வரலாற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். இந்த புத்தகம் நமது வீட்டு நூலகங்களில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு ஞான பெட்டகம். வணக்கம், நன்றி, வாழ்க வளம்.